ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. விசேஷமாக வேதாகம பொக்கிஷம் என்ற தலைப்பின் கீழாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு, யோவான் ஸ்நானகன் பரலோக ராஜ்யம் செல்வாரா அப்படின்ற தலைப்பில் சில உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யோவான் ஸ்நானகன் அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, பிறப்பதற்கு முன்பாகவே பெயரிடப்பட்டவர்களில் அவரும் முக்கியமான ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. பாருங்க, லூக்கால 1ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த வசனத்துல அருமையான உண்மைகள் காமிக்கப்பட்டிருக்கும். அந்த கடைசியில் படிக்கிறேன், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அந்த கபிரியேல் தூதன் இந்த ஒரு அருமையான உண்மைகள்ல அங்க சொல்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம். இது நம்பர் 1. நம்பர் 2 அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேரடியாகவே யூதர்களுக்கு பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தினவர் நம்முடைய யோவான் ஸ்நானகன். பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் நம்ம பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கும். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டக்குட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடையாளப்படுத்தி காமிச்சார். அவர் 2 முக்கியமான காரியங்களை பார்த்திருக்கோம். 3வது காரியங்கள் மத்தேயுல 11ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் வாசிக்கும் போது, நம்முடைய ஆண்டவரே யோவான் ஸ்நானகரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். 3ஆச்சா? அடுத்தது பாருங்க, மத்தேயுல 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு மாபெரும் சாட்சியை நம்முடைய ஆண்டவர் சொல்லுவார். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. இதுவரைக்கும் யாருமே அந்த மாதிரி எழும்பினதே கிடையாது. அவ்வளோ உயர்ந்தவர் யோவான் ஸ்நானகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னார். இது எத்தனாவது? இது 4வது ஒரு காரியமாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா, விசுவாசத்துல மிக மிக வல்லமை உள்ளவர் அவரு. இதெல்லாம் நீங்க மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு இருந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய அந்த ஆட்கள் மத்தியிலே மிக மிக தைரியமாகவும் துல்லியமாகவும் பார்த்தீங்கன்னா சாட்சிகளை, நம்முடைய ஆண்டவரை பற்றின சாட்சிகளை முன் அறிவித்தவர் யோவான் ஸ்நானகன் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இவருடைய பிறப்பை குறித்து ஏற்கனவே தீர்மானமாக ஏற்படுத்தப்பட்ட காரியம்ன்றதை முதலே படித்தோம். அது சார்ந்த அநேக வசனங்களும் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். இப்படி பல அடையாளங்களுக்கு சொந்தக்காரர் தான் யோவான் ஸ்நானகன். இப்ப கொஞ்சம் நல்லா கவனிங்க. பிறப்பதற்கு முன்பாகவே பெயரிடப்பட்டவர் யோவான் ஸ்நானகன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேரடியாகவே யூதர்களுக்கு அறிமுகப்படுத்தினவர் யோவான் ஸ்நானகன். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களிலே இவரை விட பெரியவங்க யாருமே கிடையாது. தீர்க்கதரிசிகளிலே முதன்மையானவர் இவர். விசுவாசத்துக்கு மிகவும் தைரியமாக தன்னை அர்ப்பணித்தவர், செயல்பட்டவர். இப்படி பல அடையாளங்கள் பார்த்தோம் இல்லையா? ஆனாலும் யோவான் ஸ்நானகன் அவர்கள் பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது அப்படின்றது தான் உண்மை. ஏன்? நல்லா கவனிங்க. ஏன் அவர் பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது? இப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தருமே சீர்தூக்கி பார்க்கணும். யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை விசேஷமான ஒரு விசுவாச வாழ்க்கை. அப்படி அவ்வளவு பாடுகள் பட்டு தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஏரோது ஒரு தலையை வெட்டிட்டார், நமக்கு தெரியும் இல்லையா? அவ்வளவு விசுவாசத்துக்கு உண்மையா இருந்தவரே எங்க போக முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரலோகம் நிச்சயமாகவே செல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அவர் அறிந்திருந்தாலும், அவரை முன் அறிவித்திருந்தாலும், அவருடைய பிறப்பும் முன் அறிவிக்கப்பட்டிருந்தாலும், எல்லாரை விட பெரியவராக இருந்தாலும் அவரால் செல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது பாருங்க, நம்முடைய இயேசு கிறிஸ்துடைய மரணத்திலிருந்து தான் பரலோக அழைப்பானது திறக்கப்படுகின்றது அப்படின்ற அடையாளங்களை வேதாகமத்தில் நமக்கு காமிக்கப்பட்டிருக்கு. 2 வசனங்கள் நம்ம தெளிவாக வாசிக்கலாம். மத்தேயுல 27ஆம் அதிகாரத்துல 51ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது ரொம்ப அருமையான உண்மை அங்க இருக்கும். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இதோடைய பொருள் நல்லா கவனிங்க. எபிரேயர்ல 10ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல அது காமிக்கப்பட்டிருக்கும். ஆகையால் சகோதரரே, நாம்
பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டாக்கினபடியினால். பார்த்தீங்களா, அவருடைய மரணத்துல தான் அதை உண்டாக்குறாரு. அடுத்து 20ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய ஆண்டவர் மரிக்கிறதுனால தான் இந்த வாய்ப்பு ஓப்பன் ஆகுது, நம்பர் 1. 2வது, இந்த வாய்ப்புக்குள்ள ஒருத்தர் எப்ப போக முடியும்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய இரத்தத்தை விசுவாசித்து, அதாவது இரத்தம் என்பது ஜீவனுக்கு சமானம். அந்த ஜீவனானது அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கை, அவரால் மட்டுமே ரட்சிப்புன்ற ஒரு காரியங்கள். அப்ப இதை எல்லாருமே உலகத்துல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா தான் ரட்சிப்புன்றதை விசுவாசிக்கிறாங்க. ஆனா அப்படி விசுவாசிக்க கூடாது. பாருங்க, யோவான்ல 7ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவரை எப்படி விசுவாசிக்கணுன்றதை அங்க வேதம் அடையாளப்படுத்தி காமிக்கும். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். இந்த வசனத்தை கவனிச்சீங்களா? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கணும்னு சொல்லி காமிக்கிறார். அப்ப வேத வாக்கியம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை மிக மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் அடையாளப்படுத்தி காமிக்குது. அப்படியே அடையாளப்படுத்தப்பட்ட அந்த விசுவாசங்களை ஒருத்தர் விசுவாசித்து, அந்த விசுவாசத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்த பிறகு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை ஒருவர் வாழ வேண்டும். இந்த வாய்ப்பானது எப்போ வர ஆரம்பிச்சது உலகத்துக்குள்ள சொல்லி கவனிக்கும் பொழுது பெந்தேகோஸ்தே நாள்ல இருந்து அப்படின்னு சொல்லி கவனிக்கிறோம். பண்புக்குரிய சகோதரர்களே, இந்த 2 காரியத்துக்கும் அப்பாற்பட்டவர் தான் யோவான் ஸ்நானகன். எந்த 2 காரியத்திற்கு? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாகவே அவர் மரித்து விட்டார், நம்பர் 1. 2வது காரியங்கள், பெந்தேகோஸ்தே நாள்ல தான் இந்த அழைப்பானது வெளியே வர தொடங்கியது. அப்ப அந்த டைம்லயும் அவர் கிடையாது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசியானவர், விசுவாசத்துல வல்லவர், இவர் இந்த வாய்ப்புகள்ல வர முடியாதுன்றத தெய்வீக சட்டமானது சொல்லியிருக்குது. ஆனால் எந்த ஒரு தகுதியுமே இல்லாமல் நம்முடைய ஆண்டவரை நாம் முழு மனதோடு விசுவாசிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். அந்த வாய்ப்பை முழுவதுமாக பயன்படுத்த வேண்டுமானால் நாம் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அதனாலதான் நம்ம மார்க் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அருமையான ஒரு சட்டம் அங்க சொல்லப்பட்டிருக்கும். என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படியாக நம்முடைய ஆண்டவரை நாம் இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டு அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து பரலோகம் செல்ல தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.